வரலாறு காணாத வகையில் 71,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 8,920 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதலால் தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டும். நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கருத்து. ஈரோடு அருகே வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதியை கழுத்தறுத்து கொலை செய்ய முயற்சி. கஞ்சா போதையில் இருந்த வடமாநில இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் லிப்ட் பழுதாகி பாதியில் நின்றதால் பரபரப்பு. 8 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய லிப்டில் 12 பேர் ஏறியதால் விபரீதம். சமீப காலமாக எத்தனை என்கவுண்டர்கள் நடைபெற்றுள்ளன என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி கருத்து. மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர திட்டம் என தகவல். உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கே உத்தரவிடும் சூழலை அனுமதிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டம். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். சட்டங்களை இயற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமாக உச்சநீதிமன்றம் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் தாக்கு. மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விமர்சனம். வக்ஃப் திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அதிரடி. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5 மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஏனைய மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் என்றும் அறிவிப்பு. வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் வயிற்றில் உச்சநீதிமன்றம் பாலை வார்த்துள்ளதாக அறிக்கை. தினத்தந்தி நாளேட்டில் வெளியான முதல்வரின் மாநில சுயாட்சி குழு குறித்த கட்டுரை. மாநில சுயாட்சி குழுக்கான காரணங்கள், தேவைகள் குறித்த புதிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கண்டனம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம். தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை என்றும் கருத்து. இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவில் புதிய நியமனங்களை எதிர்த்த வழக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி விசாரிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். தாவேக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்திற்கு தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்த வழக்கு. தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. கோவில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் திறப்பு. மீண்டும் ஒரு தரப்பினர் கோவிலை திறக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கோவில் முன்பக்க கதவு பூட்டப்பட்டு போலீசார் குவிப்பு. புதுக்கோட்டையில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். இலங்கைக்கு கடத்த முயன்ற நபரை அதிரடியாக கைது செய்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார்.
நெல்லையில் நாங்குநேரி மாணவர் சின்னதுரை மீண்டும் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. நண்பர் போல பேசி வரவழைத்து செல்போனை பறித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தகவல். சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையாக கொண்டு 4 பேரை தேடி வரும் தனிப்படை போலீசார். கரூர் மாவட்டம் பிள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாகில் மதுபானங்கள் சிசிடிவி கேமராக்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். மோப்பநாய் கண்டறியாமல் இருக்க மிளகாய் பொடி தூவிச் சென்ற திருடர்கள். பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் பாலத்தின் தூண் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. அரசு பேருந்து ஓட்டுநர் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். வடபழனியில் எம்எல்ஏ பெயரை கூறி ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஷெட்டை உடைத்த நபர்களின் செயலால் பரபரப்பு. புகாரின் பேரில் 2 மீது விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். தாக்குதலில் காயமடைந்த 4 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தட்கல் ரயில் டிக்கெட் பதிவு முறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு. பொருளாதாரம் சார்ந்த அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிட முடியாது என நீதிபதிகள் கருத்து. மகாராஷ்டிர மாநிலத்தில் வரும் கல்வியாண்டு முதல் 1 முதல் 5 வரை வகுப்புகளுக்கு ஹிந்தி மொழி கட்டாயம். தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக அறிவிப்பு. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் தனியார் தங்கும் விடுதியில் போதை ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. போலீசாரின் சோதனையை அறிந்து அங்கிருந்து தப்பி ஓடிய பிரபல மலையாள சினிமா நடிகர் ஷைன் டாம் சாக்கோ. காஷ்மீரின் தால் ஏரியில் படகு சவாரியில் ஈடுபட்டிருந்த சுற்றுலா பயணிகளின் படகு கவிழ்ந்து விபத்து. சரியான நேரத்தில் உள்ளூர் மக்கள் உதவியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த சுற்றுலா பயணிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலாப்பூரில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த சிறுவனை மருத்துவர் சிகரெட் பிடிக்க வைத்த அதிர்ச்சி சம்பவம். வீடியோ வைரலானதை தொடர்ந்து மருத்துவர் பணியிடை நீக்கம். போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு தரக்குறைவாக நடந்து கொண்டதாக மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மீது புகார். கேரள நடிகை புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ படத்திற்கு UA சான்றிதழ். படத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்ய தணிக்கை குழு உத்தரவு. சச்சின் டெண்டுல்கரை தொடர்ந்து வான்கடே மைதானத்தில் ரோஹித் சர்மா பெயரில் ஸ்டாண்ட். தொடர்ந்து 2 ICC கோப்பைகளை இந்திய அணிக்கு வென்று தந்ததற்காக அங்கீகாரம். மும்பை வான்கடே மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்கும் IPL லீக் போட்டியில் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல். டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது மும்பை.